திரு சேல மணிகண்டன், தாவேகா வரும் ஒரு பிரம்மாண்டமான கட்சி கூட்டணிக்கு வருது அப்படின்ற நம்பிக்கை மிக்க வார்த்தைகள்ல அதிமுக உடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினார். ஆனா ஒரு ஆண்டுக்கு ஏறக்குறைய 7 மாதங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கூட்டணி பிரம்மாண்ட கூட்டணியை நோக்கி நகர்ந்திருக்கா, இல்ல ஒரு குழப்பமா இன்னும் நீடிக்குதா அப்படின்ற கேள்வி எழுது. நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் சார். என்னோட ஆடியோ சரியா இருக்கா சார்? கேக்குது, தொடர்ந்து பேசுங்க. அதாவது நீங்க இன்னைக்கு கொடுத்திருந்த தலைப்பு தேவப்பிரியன், பீகார் முடிவு எதிரொலி கூட்டணி கணக்கில் குழப்பம் யாருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க. உங்க கார்டுல பார்த்தேன். இந்த குழப்பம், கலக்கம், மயக்கம், தயக்கம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல தலைமை வைக்கிற என்டிஏ கூட்டணி தலைமை வைக்கிற அதிமுகவோ இல்ல அதிமுகவோட நெருங்கிய பார்ட்னர் எங்க டெல்லி பாஷா பாய்ங்க இருக்கிற பிஜேபிக்கோ நிச்சயமா இல்ல அப்படிங்கறத முதல்ல தெளிவுபடுத்துறேங்க. ரெண்டாவது, எனக்கு முன்னாடி பேசின திமுக செய்தி தொடர்பாளர் சில விஷயங்களை சொன்னார். அவரு ரவுண்ட் வர்றப்ப அவருக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒருவேளை இந்த பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா முடிவு தலைகீழா மாறி போய் என்டிஏ கூட்டணி படுதோல்வி, கிட்டத்தட்ட எப்படி துடை தெரியப்பட்டதோ இப்ப இருக்கிற இந்தி கூட்டணி அந்த மாதிரி என்டிஏ துடை தெரியப்பட்டு இந்தி கூட்டணிக்கு அதிரி புதிரியான இந்த மாதிரி 202 சீட் வெற்றி கிடைச்சிருந்தா இவங்க எல்லாம் ரொம்ப அப்படியே எந்த குழப்பமும் இல்லாம அப்படியே ரொம்ப அமைதியா இருப்பாங்களா, ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்களா, அது ஒரு உத்வேகமா எடுத்துக்குவாங்களா, வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு அது ஒரு புதிய உத்வேகத்தோட அப்படியே காலை பாய்ச்சல்ல போக மாட்டாங்களா? அதுதான் சார் இப்ப நடக்க போகுது. மிகப்பெரிய வெற்றி. அதாவது ஒரு காலத்துல இவிஎம் மிஷினை குற்றம் சொன்னாங்க, இவிஎம்ல எதை அமுத்தினாலும் தாமரைக்கு போய் விழுகுது அப்படின்னு ஒரு மனசாட்சி இல்லாத குற்றச்சாட்டு. தேர்தல் கமிஷன் மிஷினை வெளியே வச்சுக்கிட்டு 24 மணி நேரம் டைம் கொடுத்து யாரு வேணாலும் வாங்க இது ஆதாரப்பூர்வமா நிரூபிங்கன்னு கேட்டப்ப அதை நிரூபிக்க முடியல. அப்படின்னு பார்லிமெண்ட்ல போய் டிஷர்ட் போட்டுட்டு இப்ப நம்ம ராகுல் காந்தி அவர்கள் கத்தினாரு, பீகார்ல யாத்திரை எல்லாம் போனாரு, மக்கள் கிட்டத்தட்ட தொடர்ச்சி எரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஓட்சோரேனா ஒரு பீகாரி 65 லட்சம் பேர் ஓட்டை தூக்கி எரிஞ்சாங்கன்னு சொன்னாங்களே, யாராவது ஒரு பீகாரி இல்ல இந்த மாதிரி எங்க ஓட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்களா? தயவு செய்து திமுக நண்பரையும் திமுகவின் என்ன கேக்குறேன்னா, இந்த முடிவில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல ஒரு பாடத்தை கத்துக்குங்க. எத்தனை நாளைக்கு இப்படி போலியா? ஒரு காலத்துல இவிஎம் மிஷின், இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓட்சோரே எஸ்ஐஆர் ஓட்சோரே கேக்குறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன் சார், ஓட்சோரே ஓட்டு திருட்டுங்கிறீங்களா? இல்ல, புகார் தெரிவித்தால் தான் தேர்தல் ஆணையத்தின் மீது அரசியல் கட்சிகள் விமர்சனத்தை வைக்கணும் இல்லையே. இப்ப தமிழ்நாட்டில் நிறைய போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க, எங்க கட்சி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை மூத்த அதிமுக தலைவர்கள் முன் வச்சிருக்காங்க. ஆனா எந்த வாக்காளர்களும் பொதுவெளியில அது வைக்கலையே. அதை என்ன நடந்திருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணி அதை ஒரு விமர்சனமா ஒரு கருத்தா தேர்தல் ஆணையத்திற்கு முன்பு வைக்கிறதான வழக்கம். 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க, யாரும் பேசல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் பொருந்தான, யாருமே வாக்காளர்களா பேசலையே. 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு சொன்னார் ராகுல் காந்தி. அப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்டுச்சுன்னா, ஒரே ஒரு அபிடவிட்டோட அந்த புகாரை கொண்டாந்து எங்ககிட்ட கொடுங்க. அப்ப உங்க புகார்ல முகாந்திரம் இருந்தது, உண்மை இருந்ததுன்னா நீங்க நேரடியா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில போய் ஒரே ஒரு அபிடவிட் கொடுத்திருக்கலாம். ஒண்ணு. அதே மாதிரி 65 லட்சம் பேர் அநியாயமாக நீக்கப்பட்டார்கள்னா உச்ச நீதிமன்றம் இன்னாரும் இந்த இதை நடத்தக்கூடாது. எஸ்ஐஆர் சார்னாவே இவங்களுக்கு பயம், யார் அந்த சாருங்கிற மாதிரி. இப்ப அடுத்த சாரை கண்டு பயம். உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்திருக்கலாம். சார் தடை கொடுக்கலங்கிறப்பயே இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இது டாபிக் நான் நிறைய பேசியிருக்கோம், கூட்டணிக்குள்ள வந்துடலாம். என்ன சொல்றாரு எஸ்கேபி அப்படின்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தான் திமுக ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சது. அந்த கூட்டணி 8 ஆண்டுகளுக்கு மேல தொடருது. ஆனா அதே கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இன்னும் கூட்டணி அமைக்க முடியல. கூட்டணியை பற்றி தாவேகாக்கு அழைப்பு விடுத்தாங்க, தாவேகா முற்றிலுமா நிராகரிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாம மீண்டும் தேமுதிக பழைய பார்ட்னர்ஸை தேடி போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுது. இதுல ஏற்கனவே நம்ம நியூஸ் 18 பல முறை சொல்லியிருக்கிறேங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இப்ப பாத்தீங்கன்னா பாஜக பனையூர் பாமக நான் குறிப்பிடுறது அன்புமணி அவங்களை சேர்த்து ஜி.கே. வாசன் மத்தவங்களை சேர்த்துனாவே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுக்கு ஒரு 130-140 கேரண்டியா கிடைக்கும். சரி, எதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட 2ஆம் நிலை தலைவர்கள் எல்லாருமே விஜய் வரணுங்கிற மாதிரி பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திமுகவுடைய கதையை எப்படி 1967 திமுக காங்கிரஸ் முடிச்சதோ, விஜய் இந்த பக்கம் வந்தா
210 எப்படி பீகார்ல எதிரொலிச்சதோ அந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைக்கும். திமுகங்கிறது 2026 துடை தெரியப்படும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க கூப்பிட்டாங்க. ஒண்ணு, இந்த தேர்தல் முடிவு யாருக்கு பாடம் படிப்பினை எல்லாம் கொடுத்திருக்குதுன்னா, எந்த நம்பிக்கையில சொல்றீங்க விஜய் வந்தா 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்க முடியும் அப்படின்னு அதிமுக மீதோ இல்ல அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருக்கூடிய பாஜக மீதோ இல்லாத நம்பிக்கை விஜயுடைய வருகையின் மூலமா எப்படி உங்களுக்கு கிடைக்குது? உங்களுக்கு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு தனி மெஜாரிட்டியோடு 130 140 இடத்துல இந்த கூட்டணி ஜெயிக்கும். ஆனால் மிகப்பெரிய தோல்வி 2011 திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக எப்படி தோத்து 3வது இடத்துக்கு போச்சோ அந்த மாதிரி தமிழக அரசியல் தளத்திலேயே இருந்து திமுகவை அகற்றும் அளவுக்கு சார் அவருக்கு நாம விரும்புறோமோ விரும்பலையோ ஒரு 10-12% ஓட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப அவரையும் சேர்த்துனா அப்ப ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அதிமுக கூப்பிட்டுச்சு. இது ஒண்ணு. பீகார் தர்ற தெளிவான பாடம் யாருக்கு திமுகவுக்கு கொடுக்குது, அவங்க அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் நம்ம PK பாண்டே ஆயிடுவோம், தமிழகத்தின் பிரசாந்த் கிஷோர் பாண்டே நாம ஆயிடுவோங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் விஜய்க்கு வந்திருக்கோம். ஒண்ணு சொல்றேன் சார், விஜய் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேணா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெல்லாம ஒழிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாழ்வு கொடுக்க வேண்டிய இடத்துல கேள்வி இருக்கு. அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைத்தால் 200க்கு மேல தொகுதிகளை ஜெயிக்கும், அந்த அளவுக்கு வலிமை கிடைக்கும் சொன்னவர் விஜய் தனியா நின்றா ஏன் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆயிடுவாருன்னு சொல்றீங்க? அவருடைய பலம் அவ்வளவுதான், ஒரு 10-12% சார். நான் கேக்குறேன், தெற்கையும் வடக்கையும் கிழக்கையும் மேற்கையும் பிரசாந்த் கிஷோர் பாண்டே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் காலில் போட்டுக்கிற பூட்ஸ் தேய அவர் நடந்தார் சார். ஆனா நம்ம பனையூர் பங்கு தந்தை பனையூர் பங்களா விட்டு எத்தி பாக்குறது இல்லையா? நேற்று தொண்டர்கள் எல்லாம் ஏதோ SIR பத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லிட்டு அவர் பனையூர்ல உட்காந்துட்டாரு பங்கு தந்தை. அப்படி நடந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேவுக்கு மக்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்கிறப்ப வெறும் பங்களா அரசியல், பார்ட் டைம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற விஜய்க்கு எப்படி சார்? நான் ஒண்ணு சொல்றேன் சார், ஒரே ஒரு விளைவு என்ன ஏற்படும் கேட்டீங்கன்னா, விஜயோட ரசிகர்கள்லயே ஒரு 30 வயதுக்கு மேல உள்ளவங்க நம்ம தலைவர் நல்லவர் தான், ஆனா தனியா நின்னோம்னா திமுகங்கிற ஆக்டோபர் நம்மளால தோக்கடிக்க முடியாது. அதனால பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம்னா தான் ஜெயிக்க வைக்க முடியும். விஜயோட ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும், பொறுத்திருந்து பாருங்க. சரி, திருவண்ணியர் சார், ஒரு கூட்டணி குழப்பம் அப்படின்றது கிடையாது, ஒரு தெளிவா நாங்க இருக்கோம் அப்படின்றாரு மணிகண்டன். ஆனா கடந்த வாரம் வரைக்கும் விஜய் வந்தா வலிமை பெறுவோம், நிச்சயமாக ஆட்சி மாற்றம் அப்படின்னு பேசின அதிமுக அவருக்கு தனிப்பட்ட முறையில் இவ்வளவுதான் செல்வாக்கு, எங்களோட சேர்ந்தாதான் அவருக்கு பலம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுது. இது குழப்பமா இல்ல இந்த முடிவுக்கான காரணம் என்ன? இல்லை, பல ஆண்டுகளாக ஆளும் கட்சியாக தமிழ்நாட்டில் கோலோச்சிய கட்சி அதிமுக. இன்றைக்கி விஜய் எந்த இடத்திலும் அவர் நிரூபிக்கப்படவில்லை, தன்னுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கப்படலை. புள்ளி விவரங்களை நாங்கள் அவருக்கு சர்வே எடுத்தோம், அவருக்கு அவ்வளோ இருக்குது, 24 இருக்குது, 25 இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நிரூபிக்கப்பட்டால் தான் அது தேர்தலுக்கு பிறகு தான் அது சொல்ல முடியுமே ஒழிய அது வாக்கு பதிவு ஆகணும், அதுதான் சரியாக இருக்கும். அப்போ இலவு காத்த கிளி போல் அதிமுக விஜய் வரட்டும், விஜய் வருவார், அப்போ நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லி ஒரு மணலில் கோட்டை கட்டுறது மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு தலைமை மீது அவருக்கே அதில் நம்பிக்கை இல்லை, தாம் வலிமை குன்றி போயிருக்கிறோம், நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர் முதல்வர் வேட்பாளர் அறிவித்தது மூலமாக இந்த இடத்துல அதை பிரேக் பண்ணுறாரு. என்னுடைய தலைமையில் நீ சப்ஜூனியராக வேணா வா அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் நான் இதை பார்க்குறேன். இது ஒன்று. ரெண்டாவது, பீகார் வெற்றி இருக்குல்ல, பீகார் வெற்றியின் மூலமாக அதிமுக நாங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் அதை நகர்றாங்க. தன்னுடைய வாக்குரிமை அல்லது தன்னுடைய வாக்கு வலிமையின் அடிப்படையில் அதை பேசலை. பீகாரில் இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு, அதனால் இந்த தமிழ்நாட்டிலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி வெற்றி வருங்கிற இடத்துல தான் நம்ம சொல்கிறோம். இதில் எந்த இடத்துல ஒரு ஆபத்தான ஒரு இடத்த நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தனித்து எந்த இடத்துலையுமே அவங்க வெற்றி பெற்றதாக நீங்கள் ஏதாவது ஒரு மாநிலத்தில் சொல்லுங்கள். அந்த மாநில கட்சியோடு இணைந்து அந்த மாநில கட்சியின் முதுகில் ஏறுவது அல்லது அந்த மாநில கட்சியோடு இணைந்து அவர்கள் செயல்பட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அதில் அந்த வாக்குகளை தான் வாக்கு சதவீதமாக காட்டுறாங்களே, நீங்கள் தனிச்சு நின்று அவங்க வெற்றி பெற்றதாக சொன்னது. குஜராத்தில் ஜெயிச்சிருக்காங்க, கர்நாடகாவில் ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டு ஆட்சி மாற்றம், கூட்டணிக்கு பிறகு அவங்க ஆட்சி மாற்றம் அமைக்கிறாங்க, இல்லை முதலமைச்சர் பதவி கேட்குறாங்க. ஆனால் குஜராத்தில் அவங்க தானே பிரதான கட்சி, கர்நாடகாவில் 5 ஆண்டு ஆட்சி அவங்க தானே கொடுத்தாங்க. மகாராஷ்டிராவில் நீங்கள் பாருங்கள், சிவசேனாவோட தான் கூட்டணி வச்சாங்க. அவர் ஏக்நாத் சிண்டேயை அதிலேருந்து உடச்சி பெரும்பான்மையான ஆட்களை கொண்டு நிறுத்தி
கட்சியவே ரெண்டாக உடைச்சிட்டாங்க. இப்போ வந்து சிவசேனாவினுடைய தலைவர் மறைவு உத்தவ் தாக்கரே வந்து எப்படி வந்து இப்போ அதில் வந்து அந்த மாதிரியான இருக்குது. இப்போ இதில் ரொம்ப நான் முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒரு தலைவர், அவர் ராம் மனோகர் லோகியாவோடு சோசலிச இடதுசாரி அரசியல் இருந்தவர் தான், அதில் எந்த மாற்றம் இருக்குது. அவருக்குன்னு ஒரு முகம் இருக்குது. மண்டல் பரிந்துரை நம்ம வந்து விபி சிங்குடைய இது எல்லாத்தையுமே அவர் வந்து சேர்ந்து பேசியவர் தான். இடஒதுக்கீடு சமூக நீதி தொடர்பாக பேசியவர் தான். ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலை என்ன? பீகாரில் பாதிக்கு பாதி பிரித்தாங்க, 101 101 பிரிச்சுட்டாங்க.